ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இப்போது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். காஞ்ச பட்டாணி குருமா. இது ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது காஞ்ச பட்டாணி ஒரு 1/4 கிலோ போல் எடுத்திருக்கேன். இது நல்லா ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒவ்வொருத்தரும் முன்னாள் நைட்டு ஊற வைப்பாங்க. ஆனால் இது நான் காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் டைமில் தான் செய்கிறேன். நல்லா ஊறிடுது. அந்த டைமில் ஊற வச்சா கூட நல்லா ஊறிடும். இப்போ இதுக்கு மசாலா என்னென்ன அரைச்சி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகாய், அரை முடி தேங்காய், கசகசா பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன். இவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால இதில் ஆட் பண்ணல. நீங்கள் பேஸ்ட்டு வேண்டான்னா இஞ்சி பூண்டு நம்ம இதிலே கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா திப்பியாக இருந்தால் குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பட்டாணி வேக வச்சுருக்கோம். ஒரு 6 விசில் விட்டுருக்கேன். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்துடுது பாருங்கள். இப்போது அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்கு தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். மசாலா பொருள் நம்ம ஆல்ரெடி சேர்ப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிந்தி இலை நான் போடலை, நீங்கள் அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி 3, பெரிய வெங்காயம் 2. இப்போது இதிலே உப்பு, மஞ்சத்தூளும் இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நான் கல் உப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் சால்ட்டு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம இதிலே கல் உப்போ சால்ட்டோ எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, சீக்கிரத்தில் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா விதங்கி வந்துடும். அதுக்காக தான் சேர்க்குறது. மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். இப்போது இது நல்லா தக்காளி வெங்காயம் தெரியாத அளவுக்கு நல்லா விதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுது. இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வரணும். இப்போ அடுத்தது நம்ம வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி திட்டமாக வச்சு தான் வேக வச்சோம். இப்போ இதிலே மிளகாய்த்தூள், நான் கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஊற்றிட்டோம். குழம்பு மிளகாய்த்தூள் தான் இப்போது இதுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன்.
குருமாலாம் நமக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. திட்டமான பதத்துக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். மிளகாய்த்தூள் பெரிய ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன். இது வீட்டிலே அரைச்ச மிளகாவாக இருக்கிறதுனால காரம் திட்டமாக தான் இருக்கும், அதிகப்படியாக இருக்காது. இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். இப்போ 4 விசில் வந்துடுது. பாருங்கள், குழம்பு எவ்வளோ ஒரு திக்காக சூப்பராக, பார்க்குறதுக்கே உங்களுக்கே ரொம்ப இதுவாக தெரியும். நம்ம எவ்வளோ தண்ணி வச்சு மசாலாலாம் இதெல்லாம் ஜாயின் பண்ணோம், எல்லாம் சுண்டி திக்காக நமக்கு குழம்பு கிடச்சிருக்கு. பட்டாணி குருமா ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிஷி கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. புது நியூ நம்பர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.